Hi, welcome back to Learning Journey. ஆக்சுவலாக சண்டை பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது நம்ம சைடில் இருந்தோன்னு தான் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு பெரிய வெள்ளை வெங்காயம், அதாவது பூண்டு சொல்லுவாங்க இல்லையா, கார்லிக், வெள்ளை பூண்டு வந்துட்டு பெரிய சைஸு வாங்கிட்டு வந்திருப்பாங்க இத்தனை நாள். ஈஸியாக நம்ம உரித்து ரசத்துக்கு இந்த மாதிரிலாம் போடுவோம். ஒரு சமயம் சிறு சைஸில் எல்லாம் ஒரு குட்டி குட்டியாக வெள்ளை பூண்டு சேர்ந்து அப்படியே பஞ்சாக கொத்து கொத்தா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. உடனே பத்திரகாளி ஆகிடக்கூடாது நம்ம. என்ன இத்தனோண்டு, இது எப்போ நான் உரித்து மாளுவேன், ஐயோ எந்தா நான் கஷ்டப்படணுமோ அப்படின்னெல்லாம் நம்ம சண்டை போட்டு, நீ கேட்ட இல்லை வெள்ளை பூண்டு அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் கேட்டேன்னா பெரிய வெள்ளை வெங்காயம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், இதனை சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கு, அப்படி இப்படின்னு சண்டை சச்சரவு. எதுக்கு இந்த சண்டை? எப்போவுமே பிரச்சனைங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் அது வருதுன்னா நம்மக்கிட்ட இருந்தால் வருமா இருக்கும். அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், சின்ன வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 6-7 குட்டி குட்டி வெள்ளைப்பூண்டு சேர்ந்து ஒரு கொத்து கொத்தாக இருக்கும் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒன்றும் இல்லை, அது கையில் உதுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், வாணலியில் வடை சட்டி சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த கொத்து கொத்தாக இருக்கிற வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, குட்டி குட்டி, அதில் ஒரு 6-7 சேர்ந்தது ஒரு பூண்டு கொத்து அந்த மாதிரி இருக்கும், அதை கையில் உதுத்து விட்டுட்டு அதைய அந்த வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு, அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு, அதில் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூண்டு வந்துட்டு அந்த உதுத்துருக்கிற வெள்ளைப்பூண்டு வந்துட்டு வதக்கிட்டு இருந்தோம். சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அப்படியே வறுக்கிற மாதிரி பண்ணோம்னா அதனுடைய மேல் பகுதி தோல் அப்படியே பொரிஞ்சிரும். உடனே நம்ம உளிக்கலான்னு போகிறப்ப அப்படியே பிதிக்கிட்டு வெளியே வந்துடும். அந்த உள்ளே இருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டு வெளியே வந்துடும். ரொம்ப ஈஸி தான். அதுவும் நிறைய டக்கு டக்கு டக்குன்னு சாதாரணமாக உளிக்கிறத விட இது பயங்கர ஈஸியான வே. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்துட்டு எப்படி நம்ம எந்த டெக்னிக்கில், மைண்ட் செட்டில், எந்த டெக்னிக்கில் நம்ம அதை சரிப்படுத்திக்கிட்டு நல்ல வழியில் ஸ்மார்ட்டான புத்திசாலித்தனமாக அதை எப்படி நம்ம டீல் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ தான் நமக்கு எப்படி டீல் பண்ணணுன்னு தெரியும். டீல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறப்ப நமக்கு புது வழியும் தெரிய வரும். 2வது சண்டை சச்சரவும் இருக்காது இல்லையா. அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் 6-7 பேர் இருக்கோம்னா அதில் 1-2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டை போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் வந்துடுவாங்க. பின்னாடியே அம்மா போகணும், இல்லைன்னா பின்னாடியே அப்பா போய் லைட் ஆஃப் பண்ணணும், அம்மா போய் லைட் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி கூடவே கூடாது. ஏன்னா சாதாரண லைட்டை போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் வரலாம். இது ஹீட்டராக இருந்தால் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் யதார்த்தமாக யாராவது அந்த தண்ணி பைப்பை ஆன் பண்ணினா ஷாக் அடிக்காதா, உயிர் போயிடாதா? இதுக்கு தேவையில்லாமல் சின்ன மறதினால் வேல்யூபிள் உயிர் போயிடக்கூடாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் தயவு செய்து என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் என்ன உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு கேட்பீங்க. எல்லாருக்குமே தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா 10 தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், சரிங்களா. அதனால் எப்படி சொல்வார், இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு அப்பா பையன் 2 பேர் வந்தாங்க. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர்கிட்ட அந்த அப்பா சொல்கிறாரு, என்னுடைய பையன் வந்து வெல்லம் சாப்பிட்டுட்டே இருக்கான், நிறைய வெல்லம் சாப்பிட்றான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அந்த அப்பாவையும் பையனையும். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுக்கு அடுத்த வாரமும் போகிறாங்க. சாமி நீங்கள் வர சொன்னீங்களே அடுத்த வாரம்னு, என்னோடய பையன் நிறைய வெல்லம் சாப்பிட்றான், எப்படி அவாய்ட் பண்ண வைக்கிறது? அடுத்த வாரம் வாங்க. என்ன சாமி நீங்கள் வந்தால் அடுத்த வாரங்கிறீங்க, அதுக்கு அடுத்த வாரம் வாங்க.
அப்புறம் கடைசியில் வந்த பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்குறாங்க. அப்பா கேட்குறாரு பையனை பற்றி. இத்தனை வெல்லம் சாப்பிட்றானே, இதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே இன்னும். சரி, நான் பதில் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரியாயிடும். இது அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இந்த அப்பா வந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டவுடனே அவர் சொல்கிறார், நான் வெல்லம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அதை குறைச்சி அதை எப்படி ஃபுல்லாகவே குறைச்சிட்டு இப்போ தொடாமல் இருக்கேன். அதே மாதிரி அது இயலும், பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால தான் நான் ட்ரை பண்ணி அதில் நான் சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த அப்பாட்ட சொன்னோன்னே கிராஜுவலாக முள்ள அந்த அப்பா பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வெல்லம் ஜாஸ்தி சாப்பிடாததுக்கு அவாய்ட் பண்ண வச்சிட்டாரு. ஸோ நானும் மேக்ஸிமம் இத்தனை வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.